ஹலோ! வெயில் அடித்தாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, எல்லாருக்கும் காளான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அது வீட்லேயே எப்படி செய்யலான்ட்டு இன்றைக்கி பார்க்கலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைகோஸில் தான் காளான் செய்கிறாங்க. முட்டைகோஸ் நறுக்கி எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில். 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீர் சில்லி பவுடர். கலருக்கு வேறு எதுவுமே ஆட் பண்ணல. இதுவே நல்ல கலர் கொடுக்கும். கொஞ்சம் சால்ட்டு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பொரித்து எடுத்துக்கோங்க. நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலங்க. இந்த கலரே ஓகே தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லாமே பொரித்து எடுத்தாச்சு. வாங்க மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி செஞ்சிடலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குட்டியாக நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை தேவைன்னு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு திரும்ப சேர்த்துக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக கலர் மாற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம். ஆல்ரெடி காரம் ஆட் பண்ணியிருக்கோம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள் ஒரு சிட்டிக்கு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாத்தையும் வதக்கிட்டு 1 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் கெட்சப் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க. கூடவே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா பபிள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடுங்க. திக்காக ஓரளவுக்கு கிளறி விடுங்க அப்பப்போ, இல்லைன்னா அடி பிடிச்சிட போகுது. கொஞ்சமாக கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை வேணால் சேர்த்துக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பொரிச்சு வச்சுருந்தோம்ல கேபேஜ், அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்கும் போதே தெரியுது ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்ம ஒரு 2 மினிட்ஸ் தான் சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அவ்வளோதாங்க, காளான் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குது மறக்காமல் சொல்லுங்கள். பார்க்கவே நல்லாயிருக்கு. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சேனலை. பாய்.